பிரேத பரிசோதனையில அனைத்து குழந்தைகளின் சிறுநீரக திசுக்களிலும் டை எத்திலீன் கிளைகோல் என்ற ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரசாயனம் சிரப்பில் கலந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைகளின் உடல் மாதிரிகள் புனேவில் இருக்கக்கூடிய தேசிய வைராலஜி ஆய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதே சிறப்புடன் தொடர்புடைய மற்றொரு சம்பவமாக ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் ஒரு குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் தகவலானது வெளியாகி இருந்துச்சு. இந்த சிறப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசன் பர்மா நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. உற்பத்தி தேதி பார்த்தீங்கன்னா மே 2025 முதல் காலாவதியான தேதி ஏப்ரல் 2027 என்பவற்றுடன் தொடர்புடையது. மத்திய பிரதேச உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி தினேஷ்குமார் மௌரியா தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதாகவும் உற்பத்தியாளர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை வச்சிருந்தாரு. இதையடுத்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை துணை இயக்குனர் எஸ் குருபாரதி தமிழகத்தில் கோல்ட்ரிப் சிரப்பின் விற்பனைக்கு உடனடி தடையும் விதிச்சிருந்தார். மருந்து ஆய்வாளர்கள் அனைத்து மருந்து கடைகளையும் சோதித்து இருப்பு சிறப்புகளை சேகரிக்க உத்தரவிட்டிருந்தாங்க. அதை அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த தடையானது தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் இதே நிறுவனத்தால் தயாரிக்கப்படக்கூடிய வேறு 4 வகை மருந்துகளின் மாதிரிகளும் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு. மத்திய சுகாதார அமைச்சகம் இந்த சம்பவம் தொடர்பாக பல துறைகளை உள்ளடக்கிய விசாரணையையும் தொடங்கியிருந்துச்சு. தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் நிபுணர்கள் மத்திய பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டு மருந்து தண்ணீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சிறப்பானது புதுச்சேரி, ஒடிசா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் விநியோகிக்கப்பட்டதால் அங்கு